ஜனமா, இந்தாங்கம்மா பால். என்னம்மா, ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லாதீங்கம்மா. இன்னைக்கு அம்மு பண்ண காரியத்தை பத்தி தானே யோசிக்கிறீங்க. முத்து, என்ன திட்டினாலும் பரவாயில்லம்மா, நான் இத பத்தி பேசாம போக மாட்டேன். இன்னைக்கு அம்மு பண்ண காரியத்துக்கு நியாயப்படி நீங்க உங்க கூட சேர்த்து கொஞ்சி இருக்கணும், கொண்டாடி இருக்கணும். நீங்க என்னடானா அவ கண் கலங்கி அப்படி பேசிட்டு போறா, நீங்க அப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்க. அப்படி என்னமா உங்களுக்கு வைராகியம்? ஆயிரம் இருந்தாலும் அம்மு உங்க பொண்ணு தானேமா. முத்து, என்ன கோவப்படுத்தாத. நீங்க என்ன கோவப்பட்டு திட்டுவீங்களா? திட்டுங்க. அம்மு இந்த வீட்டுக்கு திரும்ப வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்ல எல்லாரும் என்னென்ன பேசினாங்க தெரியுமா? அவ பணத்துக்கு ஆசைப்பட்டா, அவளுக்கு பணம் தான் பெருசு, அதுக்காக தான் அவ பத்திரம் பண்ணி தர மாட்டேங்கிறான்னு ஆள் ஆளுக்கு தப்பா பேசினாங்க அவள. ஆனா ஜனாமாவுடைய பொண்ணு என்னைக்குமே பணத்தை பெருசா நினைக்க மாட்டா. அவளுக்கு பாசம் தான் பெருசுன்னு அவ நிரூபிச்சு அவங்க அத்தனை பேர் வாயும் அடைச்சால. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அப்படி அவ பேசும்போது நீங்க பெருமைப்படல? உங்களுக்கு உச்சி குளிர்ல? சும்மா மறைக்காதீங்கம்மா. ஆமா, எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. அவ எதுவுமே வேண்டாம், என் புடவை மட்டும் வேணும்னு சொத்தை எழுதி கொடுத்துட்டு போகும்போது எனக்கு பெருமையா தான் இருந்தது. ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா இதுக்கு மேல என்னமா இருக்கு? உங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கம்மா. அந்த தங்கம் இப்பவும் அதோட மதிப்பு குறையாம அப்படியேதாமா இருக்கு. அம்முவ கூப்பிட்டு வீட்டோட சேர்த்துக்கலாம்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தரை ஆக்கிடலாம்ல. முடியாது முத்து, முடியாது. ஏம்மா, ஏன் இந்த வைராகியம் உங்களுக்கு? ஏன்னு உனக்கு தெரியாதா? அந்த செல்வ, அந்த ஆளு பேரு சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. அந்த ஆளோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் என்னால முழுசா ஏத்துக்க முடியாது. அதனால என்ன தம்பி, கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? என்னது, கதவை தட்டிட்டு வரணுமா? கதவை தட்டிட்டு உள்ள வர்றதுக்கு எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இத பாருங்க, இப்படி கண்ட நேரத்துல நான் உள்ள வரக்கூடாதுன்னா என் அக்கா கிட்ட வாங்கின காசை முதல்ல செட்டில் பண்ற வழிய பாருங்க. உங்களுக்கு தான் அந்த கவலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன கதவை தட்டிட்டு வா, இதை தட்டிட்டு வான்னு. யோ வக்கீலே சார், அந்த டாக்குமெண்ட குடியா. இந்தா, இதுல ஒரு கையெழுத்த போட்டு கொடு. என்ன கையெழுத்து? என்ன கையெழுத்தா? காசு வாங்குறப்ப திருப்பி தர முடியலன்னா ஒரு இடத்த எழுதி தரேன்னு சொன்னேன்ல, அந்த சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட் கையெழுத்த போடு. இங்க பாருங்க, அந்த சொத்து இப்ப என் பேர்ல இல்ல. அப்புறம் யார் பேர்ல இருக்கு? அதனா எங்க அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டேன். என்னது, உங்க அம்மா பேர்ல எழுதி கொடுத்துட்டியா? என் அக்கா கிட்ட கந்து வெட்டிக்கு கத்த கத்தையா பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுனா இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏமாத்திட்டு சொத்தை எழுதி கொடுனா உங்க அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்றியா? ஏய், இதெல்லாம் யார கேட்டு நீங்க பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எல்லாம் எப்படிதான் உயிரோட இருக்கீங்க இந்த பொழப்புக்கு?
வாமா மூத்தவளே. ஓ என்ன போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டலான்னு பாக்குறியா? யோ லாயரு, என்னன்னு எல்லாத்தையும் புரியுற மாதிரி சொல்லு. சார், இவர் அக்கா கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. பணத்தை கேட்டா தர முடியாதுன்னு துமுறா பேசுறாங்க சார். அதான் இவரு. சார், உங்க அக்கா பணத்தை எப்படி கொடுத்தாங்க? வட்டிக்கு கொடுத்தாங்க. அதே மறந்துட்டியா? வட்டிக்கு கிடையாது, கந்து வட்டிக்கு. ஆஹா. கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு சிஎம் கவர்மெண்ட்டுக்காக வாங்கின இடத்த எழுதி தர சொல்லி வீட்ல தனியா இருக்கிற பொம்பளைங்களை மிரட்டிட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் சார். புரியுது மேடம். கந்து வட்டி சரளா தம்பி, கம்பி என்ன போலாமா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே. என் அக்கா கொடுத்த காசை திருப்பி கேட்கலான்னு வந்தேன். அவங்க என்னடானா காசை தர முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சார் சொத்து சம்பந்தமான இந்த பத்திரத்துல கையெழுத்து கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது தப்பா?